என்ன நம்ம 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா. நம்ம தாத்தா ஆளுக்கு 500 ரூபாய் நோட்டா கொடுத்து அசத்திட்டாரு. இதை எப்படிடா செலவு பண்ண போறோம்? டேய், நாமளும் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்த நோட்ல இருக்கிற காந்தி மாதிரி உண்மையே பேசிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, அவரு நாட்டுக்காக உண்மையை பேசினாரு, நம்ம இந்த ஊருக்காக உண்மையை பேசுறோம். கரெக்ட். ஏடா, நேத்து இந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தால? ஆமா, இன்னைக்கு வேற ஒருத்தன் தெளிச்சு வந்திருக்கா. ஜாக்கிரதையாரு, நாளைக்கு நம்மள கூட்டாலும் கூப்பிடுவோம். அச்சச்சோ, பெரிய சாமி சின்ன சாமி பாத்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான். சரி வா, வேற தோக்கு போயிடலாம். டேய், ஓடிட்டாங்கடா. நம்மள பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்து நிறுத்து. ஊருக்கு வெளியவும் நின்னுட்டு இருக்கானுங்க. கீழே லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்காயா? அது இருந்தாலும் தானே ஓரமா நிறுத்தினா இல்ல போனா மேல ஏறிடுவாங்க. நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனது இல்லாம எனக்கே சங்கூத்துறியா? சார் அடிக்காதீங்க சார். அட, குடிச்சதுன்னு உண்மைதான் சார். கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கு வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார், இதுல 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பு எறியணும் சார். லஞ்சமா? சார், என் மிச்சம் 50 ரூபாய் சார். ஜோர ஒழுங்கா சாத்துக்கணே. சரி சரி. ஐயோ, கரெக்ட்டா சாத்திட்டீங்க. தொலைஞ்சானா இன்ஸ்பெக்டர்? சும்மா இருக்க மேஸ்திரி. இந்த பெண்ணை இவர்தான் யூடிசிங் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவரானார். இப்படி ஓடி வந்து மூச்சரிக்க நிக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? ஜட்ஜையா, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை நான் தான் சொல்லுவேன். நான் தானே சொல்லுவேன். அதை நான் தான் சொல்லுவேன். நான் தானே சொல்லுவேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. ஐயா, எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினத என் 2 கண்ணால பார்த்தேன். ஐயா, இவன் பார்த்தத நானும் பார்த்தேன். யார் அந்த இன்ஸ்பெக்டர்? இதோ இவர்தான் சார். சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுக்காமலே ஓடி வந்துட்டீங்களே. அதை கொடுத்தாதான் சார் என் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும். பங்கஜம், உன்னை 10 நாள்ல படிப்பாளியாக்கி காட்டுறேன். என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நிறுத்த சொல்றவன் வாரேன். என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுக்கு உண்மையை தான் பேசுவானுங்க. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். அத போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சென்னைக்கு மாத்திட்டாரு. நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கின? தெரியாம வாங்க வேண்டியதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஒண்டி கிட்ட அவர் சமாளிச்சிருவாரு. நாங்க குடும்பத்தை எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறதை நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றதை நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்கள அப்படித்தான் வளர்த்திருக்கோம். நீங்க பொய் சொல்றதை நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவனுங்க யாரு? நம்ம பேருங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காலத்துல 5 மணிக்கு நிஜத்திலேயே வருது. ஒருவேளை பாட்டி பானை உருட்டுதோ இருக்கலாம். எதுக்கு போய் பார்த்தலாம். வா, காலங்காலத்துல உயிர் எடுக்குது அப்படி.
பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கு. அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்கு தான் கடை வாசிக்கிறேன், புதுசா எழுத்த விட்டு கொடுத்துட வந்திருக்கான். அவன் தான் பானை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடம் எதுவானா பானை உடச்சிருவோம். ஓ டாய், யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுல தான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்ல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது. அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது. உள்ள யார் வாசிக்கிறாங்க? கட்டம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும் இல்லடா. எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதுல வாங்க மாட்டாரு. ஏன் காது ரிப்பேரா? இல்ல, காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க 5 மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது? அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் விரலை இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளால இருந்து வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ, எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பார்க்கலாம்? 9ல இருந்து 10க்குள்ள வாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ராத்திரியிலயா காலையிலயா? காலையில 10 மணிக்கு மேல வந்து அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவாரா? நாங்க வரோம். அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி, நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும். உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத, உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன். கொண்டா. யாரு கண்ணு படாம பேசாம போயிடு. எல்லாம் சரியா இருக்கு. சரி. அது தாத்தாவுக்கு தெரியாம சைடுல அடகு பிசினஸா? தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கம் வரும். தாத்தா, அதே அதே தாத்தா எங்க இருக்க? இதெல்லாம் போட்டு எடுத்து ஓடிடு ஓடிடு ஓடிடு. பாப்பா, என்ன என்ன விஷயம்? தாத்தா நீ பாட்டியை கவனிக்கிறதே இல்லையா? அவளுக்கு இன்னும் குறை வச்சா நல்லா தானே கவனிக்கிறேன். பாட்டி ஒரு சைட் பிசினஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? சைட் பிசினஸா? என்ன ஆமா, பாத்திரங்கள்லாம் அடகு பிடிக்கிறாங்க. அதுக்கு பிடிக்கிறாளா? ஏமா, இந்த 60 வருஷ வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு. நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். என்னடா சொல்றதா சார்? தேவையா அந்த வீராப்பு? அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான். செங்கமலம், அம்மா, இங்க வா. என்னம்மா? ஆமா, அந்த வீட்ல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா இங்க? இவங்க 4 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்களா? ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிடக் கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்களா? ஆமாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்திலயும் உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா வம்புக்கு இருப்பாள?
ஐயா எதுக்கு புல்லு கட்ட போட மல்லு கட்டவா ஒரு நிமிஷம் வாயே. என்ன நான் ஒதுக்கி போடல எதுக்கு வேணுக்குனே அடிச்ச நானா அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரான், அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதான். வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு வெட்டுறேன் பார். இவ்வளவு பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழமை எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாட்டம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்னை மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட் கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத. என் சேலத்து குண்ட மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அடு, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளே எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சே, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்ணீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேங்க. ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டு. எனக்கு பையன் தான் கேட்கிறா. நான் உனக்கு போதை தவறி சொல்லிட்டேன். ஐயோ வலிக்குது. வேண்டாம், ஐயோ வலிக்குதாமா? நீ இவ்வளவு மோசமான ஆளு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் புடவை அவுத்த? புடவையில நெருப்பு பிடிச்சு கூட தெரியாத அளவுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் வரலன்னா எல்லாம் தீஞ்சு போயிருக்கும். புடவையில நெருப்பு பிடிச்சா புதுசா என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்கும் போது தெரியல. வாதியாரையா, வாதியாரையா. இவன் யார நமக்கு முன்னாடி? ஏண்டா, உன்னை நான் அங்க தேடிட்டு வரேன், எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். அது என்னது மாடு கழுத்துல வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? நீ என்ன மார்வடி கட்டில இருந்து குடத்தை எடுத்து வந்துட்டியா? எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? நீங்க இப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்து அவன் லேட்டா வந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கத்துக்கலான்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. எனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல, வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. இதுதான் உங்க கட்டமா? ஆமா. என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற. கண்டதையும் தூக்கிட்டு வந்து எனக்கு தான் பெரிய கடன். டேய், உனக்கு அண்ணா ஏறா? நான் தானே, எனக்கு தான் பெரிய கடன். அடேங்கப்பா. Thank you. Ready, 1 2 3 4.
என்னது சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாசிச்சோம்னா சாவுக்கு வாசிச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நான் என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம். என்ன பாட்டி இது? ஒரு முனியாண்டி விளையாட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்க. ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஐடியாவா? நான் ஹோட்டல் ஆரம்பிச்சா ஓ முன்னாடி கொண்டாந்து ஏன் வைக்கிறேன்? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துக்க. உடம்ப தேத்துறதா? ஏதோ விஷயம் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டை ஒன்னா அடிச்சு கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. அதை ஏன்டா கேக்குற? பக்கத்து தெருவுக்காரி ஒருத்தி இந்த ஆட்டை அடமானம் வச்சுட்டு 5 நாள்ல திருப்பி வாங்கிட்டு போறேன்னு சொன்னா. 7 நாளாச்சு திருப்பி வரவே இல்ல. இதுக்கு தீனி போட்டு நம்ம கட்டுப்படி ஆகாதுப்பா. அதான் நமக்கு தீனி ஆகிட்டேன். அது சரி, ஒரு ஆட்டை ஒரே நாள்ல சாப்பிடுறது. அந்த ஆட்டை வித்து அதுல வர காசுல ஒரு வாரத்துக்கு ஆட்டுக்கறி சாப்பிடலாம்ல? மூளையே இல்லை உனக்கு. என்னடா சொன்ன? இல்ல பாட்டி, ஈரல், குடல் கறி, தலைக்கறி, கால் கறி எல்லாம் இருக்கு, மூளை மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுவா? அது எங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சு, உனக்கு மட்டும் தான்டா இல்ல. நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்க வேண்டியது, அப்புறம் கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதான பண்ணிட்டு இருக்க? முடிச்சுட்டா இருக்கியா? சொல்லு, என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அந்த பொண்ணு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் நீ ஆடுறது விளக்காம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மை இல்லப்பா. என்ன உனக்கு அப்படி ஒரு நினைப்பா? வேற என்னடா 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 என்ன ஒரு முடிவு பண்ணுவான். சரி, அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்போம் யார பிடிச்சிருக்குன்னு. யார பிடிச்சிருக்கோ அவங்க கன்சியூம் பண்ணும், மத்தவங்க விளைக்குவான். இப்ப சொன்னிய இதான் கரெக்ட். கை கொடு. கேட்டு கொடுங்க. மோளே, கடன் வாங்கிய அச்சனை கடன் மேடிச்சது. மீண்டும் சின்னசாமி பெரியசாமி கையில மாத்திரை கடன் கொடுக்கிறது. இந்தா இந்தா இதை பிடிச்சோம். நீ வீட்டுல விட்டு போய்க்கோ. இவட அடுத்து வில் வித்வான் விக்ரம் பார் வீடு, அவரை கண்டுட்டு ஞாபகம் வரான். ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏண்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா தூக்கி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? டேய், அந்த மலையில குட்டி வருது. டேய், அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால அது யாருங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கேரளா குட்டி நில்லு. என் பேர் கேரளா குட்டி இல்ல, சுந்தரி குட்டி. ரொம்ப நல்ல பேரு. இதை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, என்னதானே சொன்னேன்? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பாவம் சின்ன பையன் தெரியாம கேட்டான். நீங்க என்னதானே விரும்புறீங்க? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். ரொம்ப சிரிக்காத, 2 பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்ப கட்ட மேல வச்சா தொடப்ப கட்ட பிஞ்சிராது. அவங்க பிஞ்சிரும் சொன்னது தொடப்ப கட்டையடா. அப்ப என்ன இல்ல? என்ன இல்ல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நாலாவது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்துட போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழகுறா, இந்த பார் எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட். இன்னும் எது கொடுத்தாலும் வேணான்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகையை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா போமா. இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. ஏமா புளியராஜா கேஸ் வேணுமாமா? உங்க அப்பா மில்லிராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிமா.